கர்த்தரின் சத்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பத்தி பார்க்கலாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எது முடியாது, ஒரு காரியம் நம்மளுக்கு முடியாது, அது கர்த்தரால் முடியும் இல்லை, அதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கிறது தான் விசுவாச ஜெபங்க. பாத்தீங்கன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இது வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு காரியம் நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்தும் பதில் வரவில்லையா, பதில் வந்து விட்டது, கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று எதிர்பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமான ஒன்று, நம்ம எது ஜெபத்துல கேட்கிறோமோ அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் அதற்கு செவி கொடுப்பார். அப்ப எப்ப அவர் செவி கொடுப்பாரு? நம்ம கர்த்தரின் சித்தத்தின்படி ஜெபித்தால் மட்டும்தான். கர்த்தரின் சித்தம்னா என்னங்க? இப்ப நம்ம ஜெபிக்கும் போது நோயிலிருந்து விடுதலை வேணும் அப்படி சொல்றதுக்கும், எனக்கு ஒரு பைக் இருக்கு ஆனா இன்னும் 2-3 பைக்கை பார்த்து ஆசையா இருக்கு, அந்த பைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால எப்படி நம்ம கர்த்தரின் சித்தத்தை அறிவது? இப்ப நம்ம சில காரியம் ஜெபிக்கிறோம், அது கர்த்தரின் சித்தமா அப்படின்னு எப்படி நம்ம அறிஞ்சுக்கலாம்னா, நம்ம ஜெபிக்கும் போதும் அதை வேதம் வாசிக்கும் போதும் அந்த ஒரு சூழ்நிலையில் மேலும் பல சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு அதை உணர்த்துவாருங்க, இது கர்த்தரின் சித்தமா இல்லையா என்று. கர்த்தரின் சத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.